இது ஒரு நல்ல கேள்வி சார். இந்த ஏசி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் கோர்ஸ், 1 மந்த் கோர்ஸ், 3 மந்த் கோர்ஸ், 6 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் நிறைய டைப் ஆஃப் கோர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் நான் 1 இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஏசி பத்தி முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, கத்துக் கொடுக்கறதுக்கு அந்த 1 வருஷம் அது கம்ப்ளீட் ஆனா அது முழுமை அடையுது. 1 வாரம் 1 மாசம் முடிச்சுட்டு அதை யாருமே வந்து அதை லைஃப்ல அதை யூஸ் பண்றது இல்லை. 1 வாரம் கிளாஸை முடிச்சுட்டு அவங்க வேற எங்கேயாவது தான் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் ஆகாம இருக்கணும், அந்த பசங்க வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 1 இயர் கோர்ஸை நான் ரன் பண்றேன். இந்த 1 இயர் கோர்ஸ்ல ஏசியை தவிர நான் ஒரு வாழ்வியல் முறையை பத்தி நான் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன் சார். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த 1 இயர் ஏசி ட்ரெயின் ஆகும் போது அதை வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்பாகவும், ஒரு தொழில் முனைவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இதை வந்து ஃபார்ம் பண்ணி நான் அப்படிதான் சார் பார்த்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, சென்னை பீப்புளா இருந்தா இங்க வந்துட்டு அவங்க போயிடலாம். சப்போஸ் சென்னை தவிர வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இங்க தங்குறதுக்கான இடம், சாப்பாடு, அவங்களுக்கான புக் மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயா சார் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் தரும். எதுக்காகன்னா, ஏற்கனவே பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து நான் தங்குறது இடம் வேணும், சாப்பாடு வேணும், எனக்கு சோப்பு வேணும், துணி வேணும், என்ன வேணும்னு திரும்ப வீட்டுல அவங்க போய் காசு கேட்டுட்டு அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுனாலதான் அந்த செலவுக்கான ஒரு ஸ்டைஃபண்டை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது மாசம் அந்த 1000 ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது. அதோட இல்லாம இந்த கோர்ஸ் முடிச்சோடனே அவங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க வேலை செய்யணும் சார். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார். இது இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க, ஆனா போதுமான ஆட்கள் இல்லை. அவங்க ஒரு 1 or 2 month எடுத்துட்டு அவங்க வெளில போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து பாதை மாறி போயிடுறாங்க. இதை என் அனுபவப்படல நான் தெரிஞ்சதுனாலதான் இதை வந்து அந்த 1 இயர் கோர்ஸா நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார். அதோட இல்லாம இங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இப்போ வந்து ஒரு ஐடி போறாங்க, இல்ல ஏதோ ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் போறாங்கன்னா அவங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வருவாங்க சார். அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ப்ராக்டிகலா செய்ய தெரியாது, செய்யவும் முடியாது. ஆனா நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க படிப்பையும் முடிச்சுடுவாங்க, அதுக்கான மத்திய சான்றிதழ் அங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை தவிர 1 இயர் முடிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஏசி மெக்கானிக்காவே ப்ரொமோட் ஆயிடுவாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. அதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் பேரே பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்னு வச்சிருக்கோம் சார். மாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 10th 12th படிச்சு முடிச்சுட்டு இல்ல படிக்க முடியாம இல்ல டிஸ்கண்டினியூ ஆகிட்டு ஒருத்தவங்க உள்ள வரும்போது கொஞ்ச நாள்ல அவங்க ஒரு தொழில் முனைவு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு கோர்ஸ் வந்து நான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த கோர்ஸ் பேரே மாற்றம்.